ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள முழு பகுதியும் பாதுகாப்பானது என கோலாலம்பூர் மேயர் டத்தோஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷாரிஃப் உறுதியளித்துள்ளார். விஸ்மா யாக்கினிலிருந்து காவல் நிலையம் வரை சுமார் 200 மீட்டர் வரை மட்டுமே பாதைகள் மறுசீரமைப்பு பணிகளுக்கு தடுப்புகளால் தடுக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. இவ்வேளையில் அந்த பகுதியில் உள்ள கடைகளோ கட்டிடங்களோ செயல்படுவதை நிறுத்த உத்தரவிடப்படவில்லை என அவர் தெரிவித்தார். மக்கள் இன்னும் நடைபாதையில் வந்து பொருட்களை வாங்கலாம் என்றும் இதுகுறித்து ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் உள்ள வர்த்தகர்கள் சங்கத்தையும் சந்தித்து இடம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்துள்ளதையும் அவர் கூறினார். கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி மஸ்ஜித் இந்தியாவில் இந்தியாவைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்னும் 48 வயது மாது ஒருவர் நில அமிழ்வால் ஏற்பட்ட குழியில் சிக்குண்டு காணாமல் போனார். அதனைத் தொடர்ந்து 9 நாட்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் எந்த கண்டுபிடிப்பும் இல்லாமல் தேடும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.